ஸோ கபாப் பிரியாணி அதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த அந்த தொன்ன பிரியாணி ஷாப்க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நான் ஆக்சுவலாக ஃபுட் ரிவ்யூ ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் தான் பண்ண போகிறேன். உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பெங்களூரில் ஃபேமஸான இந்த பிளேஸ் நம்ம வந்துட்டோம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க உள்ள போகலாம். நான் அப்படியே மேலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே மேலே போய் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ சிங்கர்ஸோட ஃபோட்டோஸ், நிறைய ஃபோட்டோஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஓகே, இதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். ஹோட்டலோட அட்ரஸ் நிறைய பேர் போகிறாங்க. இதில் ஜொமோட்டோ, ஸ்விக்கி எல்லாமே கூட இங்கே இருக்குது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. இப்போதான் அந்த அண்ணா இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஹோட்டலோட ஃபேமஸே வந்து இந்த தொன்ன பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, நம்ம கோவிலில் தொன்னையில் சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தொன்னையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்கன் தொன்னை பிரியாணி, இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு அந்த அண்ணா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அதுலேயே வந்து கபாப் தொன்னை பிரியாணி அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம சாப்பிட்டுட்டு எது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் நானும் ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஓகே, நம்ம இப்போ இதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கபாப் தொன்னை பிரியாணி, ஏன்னா எனக்கு இந்த கபாப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் 65 சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே கபாப்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு ஸ்பூன் எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ கையில் கொஞ்சம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு கிரேவி, இதில் ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, கிரேவி கூட ரொம்ப நல்லா இருக்கு.
அடுத்து நம்ம இந்த பிரியாணி நம்ம ட்ரை பண்ணுறோம். ரைஸ்ல எந்த வித சேஞ்சஸும் இல்லை, ரெண்டுமே அதே ரைஸ் தான். சிக்கன் ரொம்ப சாஃப்டா இங்க வெந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு ஆஃப் முட்டை, அப்புறம் வந்து மினரல் வாட்டர் கொடுத்துருக்காங்க, சானிடைசர்ஸ் எல்லா விஷயமுமே எல்லாருமே இங்கே மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இந்த ஹோட்டல் வந்து ECRல ஒரு பிரான்ச் இருக்கான், அப்புறம் தமிழ்நாட்டில் சென்னையிலே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் சென்னை கிட்ட இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை வந்து நீங்கள் ஸ்விக்கியில கூட சர்ச் பண்ணி சென்னையில் கூட நீங்கள் போய் சாப்பிடலாம். ஸோ உங்க முன்னாடியே நான் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டேன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீ வந்து இந்த வீடியோ செய்யலாமே, இந்த ஹோட்டலுக்கு நீ போகலாமே, இந்த ரிவ்யூஸ் நீ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை கண்டிப்பா அந்த இடத்துக்கு போறேன். அப்புறம் இதுலயே இன்னும் ஒரு சில பிரியாணிஸ் எல்லாம் இதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்ல வரப்போகுது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க், அதாவது இந்த ஹோட்டலோட லிங்க் இருக்கும். நீங்க பெங்களூர்ல எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு டைரக்டா இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு நீங்க வரலாம். சப்போஸ் இல்ல எனக்கு வரத்துக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஹோட்டல்ல ஜொமோட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ்மெண்ட் ஐடியாஸும் இருக்கு. ஸோ நீங்க அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான். Until then, bye bye from Ajay.